ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கட்டிங் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். நான் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பை நான் ஒரு ஓப்பன் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு சென்டரில் வந்து ஒரு கட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஷேப்பில் கரெக்டாக நீங்கள் வந்து தையல் போட்டே வாங்க. அந்த ஷேப்பில் தையல் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கட் கொடுத்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப்பில் ஒரு 1/4 இன்ச் இடம் விட்டு நீங்கள் இதை மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். பட் நான் டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 இது கார்னர்லேயும் ஒரு கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம டர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கவனமாக அந்த தையலில் வந்து கட் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. 4 கார்னர்லேயும் கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு நம்ம அந்த லைனிங் மெட்டீரியல் அப்படியே உள் பக்கமாக திருப்பி வெளியே எடுத்துக்கலாம். திருப்பதுக்கப்புறமா கரெக்டாக அது மேலே டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப் மேலேயே கரெக்டாக அந்த கார்னர் வர்றப்போ கொஞ்சம் நீட்டில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. எட்ஜஸ்லேயே போடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த கார்னரில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி மெதுவாக தைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைனிங் தைப்போம்ல அதே மாதிரி தான் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நெக் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம ட்ரா பண்ணுற போட்டு நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பக்கமாக வரணும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து ட்ரேசிங் வீல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட்டு அந்த சைட்லேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரேசிங் வீல் எடுத்துக்குவாங்க. எடுத்து நீங்கள் வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த இமேஜ் அந்த பக்கம் விழுந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த நெக் பீஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் நெக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கேன்வாஸில் வந்து நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸில் லைனிங் மெட்டீரியல் வச்சு நான் வந்து அது மேலே கேன்வாஸ் வச்சு தையல் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் சைடில் 2 போர்ஷன் விடலாங்க, அதில் வி பட்டி வைப்போலாங்க. ஸோ அந்த போர்ஷன் எடுத்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம 2 பக்கம் பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு நெக் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லாங்க கேன்வாஸ் வச்சு. ஸோ அதை வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அது கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு கரெக்டாக நீங்கள் அளந்துக்கோ. எவ்வளோ அளவு நீங்கள் விட்டுருக்கீங்களோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவு எவ்வளோ நீங்கள் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அதே அளவில் நீங்கள் தையல் போட்டே வாங்க. கார்னரில் மட்டும் கொஞ்சம் நீட்டில் நிப்பாட்டி தையல் போடுங்க. அப்புறம் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அந்த கார்னரில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதை டேர்ன் பண்ணி அது மேலேயே ஒரு படிமான தையல் சொல்லலாங்க. அது டாப் ஸ்டிச் அதுக்கு போட்டுக்கோங்க. அதை ஒட்டியே தையல் போடுங்க. போட்டு திருப்பியும் அது மேலேயோ தையல் போட்டுக்கோங்க. இனி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேர்ன் பண்ணிட்டு வரலாங்க. அதுக்கு அடியில் நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை மிஷினில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம.
நீட்டாக. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்டில் உள்ள சைட் போர்ஷன் அதையும் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம வந்து தையல் போட்டுட்ருக்கோம். எக்ஸஸ் ஆகிற ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அது நம்ம அட்டாச் பண்ணி வச்சுட்டோம். இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ரெண்டையுமே. அதுக்கு நான் வந்து 1/4 இன்ச் தான் நான் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஸோ அது மேலேருந்து தையல் போட்டுட்ருக்கேன். ரொம்ப இழுத்து வச்சு போடாதீங்க, அப்போ நீட்டாகவே ஃப்ரண்ட் சைடு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த 1/4 இன்ச்லேயே தையல் போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவ் மேலே வந்து இப்போ நம்ம பண்ணுற மாதிரி தான் மேலே மெயின் ஃபேப்ரிக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம டேன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இல்லை நீ அப்படி இல்லை உள் பக்கம் வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி தைப்போல் அப்படின்னு தைச்சிக்கலாம். நான் வந்து மேலே வச்சு நான் அதை டேன் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இன்னும் டேன் பண்ணி அது மேலே தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு சுற்றி எப்போதும் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கலாம். போட்டு எக்ஸஸ் உள்ள ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட் லேட்டாக தான் உட்காந்து தைச்சிட்ருக்கேன். லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. வீடியோ கிளாரிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் உள்ள ஃபேப்ரிக்கெல்லாம் எக்ஸஸ் உள்ள ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம லைனிங்கோட நம்ம அட்டாச் பண்ணி வச்சுட்டோம். நம்ம பாருங்கள். இனி பேக் நெக் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சில் வித்தில் வந்து ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நெக்கில் மேலே வச்சு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நான் தையல் போட்டுட்ருக்கேன். நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேன்வஸ் வச்சு நான் ரெடி பண்ணல, கிராஸ் பீஸ் தான் கொடுக்குறேன். இப்போ அதில் நாச்சஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் டேன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இனி மடித்து தையல் போட்டுக்கோங்க. அது மேலேயே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை திருப்பி அகைன் ஃபோல்ட் பண்ணி ஹேண்ட் ஹெமிங் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதையே மேலே ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி தையல் பண்ணால் கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் சைடில் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறேன். ஓப்பன் பட்டி ஜாயின் பண்ணுறேன். அது எப்போதும் அதை தான் ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஹூக் பட்டிக்கு மேலே நம்ம வந்து லைனிங் வச்சு நம்ம உள் பக்கமாக திருப்புவோம். ஐ பட்டிக்கு பார்த்திங்கன்னா உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கமாக நம்ம வந்து டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் போடலாங்க. அது சேம் அதே தான். இல்லை வி ஷேப்பில் நீங்கள் வந்து அதிலே மிஷினில் நீங்கள் வந்து வி ஷேப் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஐ பட்டி ஐ வச்சு த்ரெட் வச்சு கட்டணும்னாலும் கட்டிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைடில் 2 பட்டி நம்ம வந்து தச்சு முடிக்கிறோம். ரெடி ஆயிடுச்சு. 2 பட்டி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம வந்து பாருங்கள் பிரின்சஸ் இப்போவே நல்லா நீட்டாக இருக்கு பாருங்கள். 3 டாட் ப்ளவுஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்லீவையும் பாடி கூட வச்சு அட்டாச் பண்ணுறோம். அது கரெக்டாக நீங்கள் வந்து சென்டராக டாட் நம்ம கரெக்டாக நாச் போட்டிருப்போம். அந்த சென்டர் நாச் ஸ்லீவோட நாச் சென்டரும் ஷோல்டரோடும் கரெக்டாக சென்டரில் வச்சு கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். அதுக்கு சென்டரில் இருந்து ஒரு 4 இன்ச்சஸில் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 1 இன்ச் 2 பக்கம் ½ இன்ச் மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்கோங்க. ஷார்ப்பாக வந்து நம்ம முடிகிற மாதிரி தைங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா பேக் சைடு தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஷார்ப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ நீட்டாக இருக்கும். முடிஞ்சு அப்போ நீங்கள் அயன் பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இன்னைக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறப்ப நீங்கள் அப்பப்போ நீங்கள் அயன் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அப்புறம் ஃப்ரண்ட் சைடை வந்து பட்டி, இப்போ இதுக்கு வந்து பட்டி வைக்க மாட்டோம் இல்லைங்க, நம்ம வந்து மேல் பக்கமாக துணி கொடுத்து நம்ம டேர்ன் பண்ணிக்கிறோம் 2 சைடும். பிரின்சஸ் கட் ப்ளவுஸில், ஸோ அதனால் பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் நம்ம பட்டி கொடுக்கலாம், பட் இதுக்கு நம்ம பட்டி கொடுக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவ் நம்ம எவ்வளோ ஸ்லீவ் ஓப்பன் நமக்கு எடுக்கிறோமோ நம்மளோட அளவு, அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆம் ஹோல் ரவுண்டில் அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. வெயிஸ்ட் ரவுண்டு, ஸோ இந்த 3 பாயிண்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம வெயிஸ்டோட அளவு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 28னா, ஸோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோலில் நம்ம அளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் நம்ம கை போடுவோம்லாங்க, அதில் கரெக்டாக அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, லாஸ்ட்டாக முடியல அந்த இடத்துல ஓப்பன் இருக்குல்ல, ஸோ அது அந்த 3ஐயும் மார்க் பண்ணி கரெக்டாக நீங்கள் அதை 3ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 தையல் போட்டுக்கோங்க. நிறைய துணி உள்ளே விடாதீங்க, அது ரொம்ப பல்ஜி ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1-1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நீட்டான ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. தச்சுட்டு ஒன்று ஓவர்லாக் பண்ணிட வேண்டியதான். த்ரெட்லாம் அப்போ கட் பண்ணி விட்டுக்காங்க. பாருங்கள் நீட்டான நீட் ஃபினிஷில் ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ட் ப்ளவுஸ். இன்னும் இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து சைடில் கொஞ்சம் டீப்பாக கொண்டு போகலாம், பட் நான் இதில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங். பிரின்சஸ் லைன் நெக் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு. நம்ம வந்து 3 டாட் இந்த டாட் டச் போடுவோம் அந்த ப்ளவுஸ் மாதிரியே வந்துருப்பாங்க, கப் ஷேப்பில் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பேக் சைடில் பாருங்கள் போட் நெக், அப்புறம் டைமண்ட் ஷேப்பில் ஒரு கட் ஓப்பன் கொடுத்தேலாங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நெக் வச்சுக்கலாம். பாட் நெக்கோ இல்லை ஸ்கேலப் டிசைனோ எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் டிசைன் பண்ணால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டிஎம் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. சரியான பசி, அதனால் சிக்கு வலி காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி